கொக்கைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார் ஒன்றுல நடந்த மோதல் விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் உள்ளிட்ட பல பேருக்கு அதுல கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில அதிமுக அந்த முன்னாள் நிர்வாகி பிரசாத் மீது தொடர்ச்சியாக வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி புகார்கள் அதிக அளவு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்தது. அவர் மீது அந்த வழக்கிலையும் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கொக்கைன் என்ற போதைப் பொருள் விற்பனை கும்பலுக்கும் இந்த அதிமுக நிர்வாகி பிரசாத்திற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்காக 4 நபர்கள், அதாவது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட 4 நபர்களை 4 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில நேற்று திடீரென விசாரணையின் போது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திற்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் அவர் அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று அங்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர் மூலமாகத்தான் பல்வேறு நபர்களுக்கு இந்த கொக்கைன் போதைப் பொருள் மூலமாக தொடர்பு கிடைத்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் துருவி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருக்கு லேசான உடல்நல குறைவு மட்டுமே ஏற்பட்டிருப்பதால அவர் இன்று காலை டிஸ்சார்ஜ் ஆகி அவரை மீண்டும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.